2025 நடைபெற்ற அரச பரீட்சை தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாள் 2 முற்பகுதியான தமிழ் மொழிவிருத்தி சார்பான பந்தியை வாசித்து புரிதல். பந்திகளை வாசிப்பதற்கு நாங்க ஓரளவு இலகுவாக பயிற்சி மேற்கொள்ளணும். என்னென்றால் பந்தியில உள்ள சொற்களை தனித்தனியாக பிரித்து வாசிக்க வேணும். பிறகு வாக்கியங்களை பந்தி சொற்களை இணைத்து வாசிக்க வேண்டும். வாசிப்பதோட அந்த விடயம் மனதில இலகுவாக புரிய வேணும். அடுத்தது வாக்கியங்களுக்கு ஒரு வாக்கியத்துக்கும் அடுத்த வாக்கியத்துக்கும் உள்ள தொடர்பையும் இலகுவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த பந்தி வாசிக்கிறதுக்கு, அதாவது தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையில பெறுகின்ற பந்தியை வாசிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு இலகுவான வழியை பின்பற்றலாம். என்னென்றால் ஒரு அந்த வாசிக்கிற விடயத்தை மனதில ஒரு படக்காட்சி போல, திரைப்படம் போல, அல்லது ஒரு நிகழ்வு நடப்பது போல நாங்க கற்பனை பண்ணுவோம். அதாவது அதை வாசிக்க அது ஒரு படம் நடக்கிற மாதிரி நாங்கள் அதை கவனிக்க வேண்டும். ஏனென்றால் அதாவது மனித மூளை என்பது, அறிவு என்பது எந்த ஒரு சொல்லையும் நாங்கள் சொன்ன உடனே அந்த மூளை என்றது ஒரு படமாகத்தான் அதை சித்தரித்து பார்க்குது. எந்த ஒரு பொருளையும் நீங்க ஒரு பானை என்று நினைச்ச உடனே, ஒரு சொல்ல வாசிச்ச உடனே, நினைத்த உடனே அங்க உங்களுடைய மனதில பானை என்ற அமைப்பு வருகிறது. அதாவது அது ஒரு சித்திரப்படமாக அங்க பதியுது. அது எங்களுக்கு தெரியல. நாங்கள் எங்களை சுயமாக சோதிச்சு பார்த்தா தெரியுது. நாங்க ஒரு சொல்ல நினைக்க, நீங்க இப்ப உங்களோட கிட்ட இல்லாத ஒரு ஆளை யோசிச்சு பாருங்க. உங்களோட மாமா அல்லது யார் என்றால் உடனே அவற்ற உருவம் வடிவம் உங்களுடைய மனதிலே ஒரு சித்திரப்படமாக தோன்றும். அப்ப நாங்க இந்த பந்திய வாசிக்க இந்த வாக்கியத்தில் உள்ள விடயங்களை சித்திரப்படமாக சிந்திக்க பழகினோமா இருந்தால் எங்களுக்கு வாக்கியம் பூர்ணமாக எங்களுக்கு தெளிவாக மனனமாகிவிடும். மனனமாகிறது விளங்கிவிடும். விளங்கினால் அந்த விடயம் எங்களுக்கு தெளிவாகிவிட்டால் நாங்க விடியளிக்கிறது இலகுவாக இருக்கும். அதான் நான் இப்ப உங்களுக்கு இன்றைய பயிற்சியில தர இருக்கிறேன். இப்ப பாருங்க, நான் இந்த பந்திய வாசிக்கிறேன், அதை எப்படி புரிந்து கொள்றேன் என்று பாருங்க. சுமதி தனது நண்பர்களுடன் தரம் 3 அவர்கள் கேட்கும் போது நட்ட பூக்கன்றுகள், பழமரங்கள் என்பவற்றிற்கு ஊடாக வகுப்பறை பக்கம் சென்று கொண்டு இருந்தாள். அப்ப நாங்க சுமதி என்ற ஒரு பொம்பளை பிள்ளையை கண்டுட்டோம். அவ நண்பர்கள் நீக்க அதுல பெண் பிள்ளைகளும் இருப்பார்கள், ஆண் பிள்ளைகளும் இருப்பார்கள். தரம் 3 அவர்கள் கற்கும் போது, அப்ப அந்த பிள்ளைகள் 3 கற்க அவர்கள் நட்ட பூக்கன்றுகள், பழமரங்கள் என்பவற்றுக்கூடாக வகுப்பறை பக்கம் சென்று கொண்டிருந்தாள். இன்னும் இந்த வாக்கியத்தில் சுமதி எத்தனையாம் தரம் என்று சொல்லப்படவில்லை. ஆயிரம் எங்களுக்கு ஒரு கற்பனை இருக்குது. நாங்க 5ஆம் தர பிள்ளைகள். அப்ப கிட்டத்தட்ட சுமதி 5ஆம் தரமாகத்தான் இருப்பாள். இது கற்பனை, அதாவது நாங்க ஊகிக்கிறோம். சுமதி இத்தனையாம் தரம் என்று அடுத்த வாக்கியத்துல இருக்கும். ஆனா இந்த வாக்கியத்தை வாசிக்க நாங்க சுமதியை பற்றி எங்களுடைய கற்பனையில சுமதி 5ஆம் தரமா இருக்கலாம். அவள் 3ஆம் தரத்திலே நட்ட பழமரங்கள் பூக்கன்றுகளுக்கு மத்தியால போய்கொண்டிருக்கிறாள். அப்படி போகிறாள் என்றால் 2 வருஷத்துக்கு முதல் நட்டிருக்கிறாள். அந்த மரங்கள் இப்போ பூக்க தொடங்கி இருக்கும். சில பழமரங்கள் பழங்கள் காய்க்க தொடங்கி இருக்கும். நண்பர்களோட சுமதி போறாள் என்பது எங்களுக்கு மனதிலே அப்படியே ஒரு படமா தெரியுது. சுமதி போறாள், தன்னுடைய நண்பர்கள் போறார்கள். அவர்கள் போகின்றது எங்கே என்று சொன்னா, அவர்கள் 3ஆம் தரத்துல 2 வருஷத்துக்கு முதல்ல
படிக்கிற காலத்துல அங்க நட்ட பூமரங்கள் பழமரங்களுக்கு மத்தியால வகுப்பறை பக்கம் போய்கொண்டிருக்கிறார். அவள் தன்னுடைய வகுப்பு பக்கம் நோக்கி போய்கொண்டிருக்கிறாள். தேனருவி ஆரம்ப பாடசாலையில் தரமைந்தில் கல்வி கற்கும் இந்த மாணவர்கள் அடுத்த ஆண்டு புதிய பாடசாலைக்கு செல்ல உள்ளனர். இப்ப எங்களுக்கு தெரிஞ்சு விட்டது. நாங்கள் ஊகித்தது சரியாயிட்டு. முதல்ல நாங்கள் நினைக்கிறாங்கள் சுமதி இப்ப 5ஆம் தரத்துல இருப்பது அது நிச்சயமாகிவிட்டது. அதோடு அவருடைய பாடசாலையின் பேரும் எங்களுக்கு தெரிந்து விட்டது. தேனருவி பாடசாலையில் படிக்கிறோம். 5ஆம் தரத்துல படிக்கிற இந்த மாணவர்கள் அடுத்த ஆண்டு புதிய பாடசாலைக்கு செல்ல உள்ளனர் என்பதால எங்களுக்கு இன்னும் சில தகவல் அங்கு ஊட்டப்படுகின்றது. என்ன ஊட்டப்படுகின்றது? அந்த பாடசாலை 5ஆம் தரம் வரைக்கும் தான் இருக்குது. தேனருவி பாடசாலையில 5ஆம் தரம் வரைதான் கற்பிக்கப்படுகின்றது. அதுக்கு மேலே அவள் வேறு ஒரு பாடசாலைக்கு போயிட வேண்டும் என்பது எங்களுக்கு இங்கே புலன் ஆகின்றது. இப்ப எங்களுக்கு முதல் பந்தி புரிஞ்சுவிட்டது. நான் இப்ப உங்களுக்கு மேலே நிச்சயமாக இந்த பந்திகளை வாசிக்கிறத பழக்கி ஒரு சுவையூட்டி நீங்கள் பந்திகளை வாசித்து பழகினீங்களா இருந்தால் நல்ல ஆற்றல் தானாக வந்துடும். வாசிப்பு தான் ஒரு மனிதனை பூரணமாக்குறது. எவ்வளவுக்கு எவ்வளவு வாசிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு தகவல் அறிகிறது, அவ்வளவுக்கு அவ்வளவு அறிவு கூடும். அப்ப நீங்க விசாலமான ஒரு அறிவுள்ளவராக மாறலாம். அப்ப நாங்க இப்ப பந்தியில முதல் சிறிய பகுதியை வாசித்துட்டோம். வாசித்து என்ன கண்டுபிடித்த நாங்கள் சுமதி தனது நண்பர்களோட பாடசாலையில வகுப்பறை பக்கம் போய் கொண்டிருக்கிறாள். அப்ப அவர்கள் 3ஆம் தரத்திலே நட்ட பூமர கன்றுகள் பழமரங்கள் அதில் காணப்படுகின்றது. இந்த பாடசாலையின் பேர் தேனருவி பாடசாலை. அதிலே 5ஆம் தரத்திலே அவர்கள் கற்கிறார்கள். அவர்கள் அடுத்த ஆண்டு புதிய பாடசாலை ஒன்றுக்கு போக வேண்டி உள்ளது. அடுத்த பந்தி பூக்கள் மற்றும் பழங்கள் நிறைந்த மரங்களுக்கிடையில் சென்று கொண்டிருந்த போது அவர்களுக்கு பாடசாலையை விட்டு விலகிச் சென்ற அகிலன் பற்றி நினைவுக்கு வந்தது. இந்த பாடசாலையின் இந்த பூக்கள் பழமரங்கள் உள்ள பகுதியாக சென்று கொண்டிருக்க சுமதிக்கு அல்லது அவர்களது நண்பர்களுக்கு எல்லாம் அகிலனை பற்றி ஒரு ஞாபகம் வந்தது. அவர்களுக்கு பாடசாலையை விட்டு விலகிச் சென்ற அகிலன் பற்றி ஒரு ஞாபகம் வந்தது. அவருக்கான காரணம் பின்னால தெரிய வருகிறது. அதற்கான காரணம் அவர்கள் இந்த மரங்களை நடும்போது அவரை தலைமை வகித்தவையாக இருந்தமையாகும். அந்த பூமர பழமரங்களுக்கு மத்தியில போக சுமதிக்கும் நண்பர்களுக்கும் அகிலனை பற்றி ஒரு ஞாபகம் வருது. என்ன காரணம் என்றால் அகிலன் தான் இந்த பூமரங்கள் இந்த பழமரங்களை நடுற போது இந்த நிகழ்வுக்கு தலைமையாக வகித்து இந்த பிள்ளைகளை வழிநடத்தி அந்த ஒரு நல்ல காரியத்தை செய்தவர். ஆனபடியா அவர்கள் அதை நினைக்கிறார்கள். இப்ப அவர்கள் என்ன தங்களுக்கு முன்னாலே இருந்தவர்கள் செய்த காரியத்தை தாங்களும் செய்ய விரும்புவார்கள். என்றால் இன்றைக்கு அகிலன் நினைக்கிறது அப்பவன் செய்தபடியாத்தான். அப்போது சுமதிக்கு ஒரு எண்ணம் வருது. அவள் சொல்றாள், அகிலனை போல வேறு பாடசாலை செல்வதற்கு முன்னர் நாங்களும் புதிதாக ஒன்றை செய்ய வேண்டும் என்று ஆலோசனை கூறினார். அவ சுமதி சொல்றாள் தன்னுடைய நண்பர்களுக்கு, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா நீங்க இந்த காணொலியில சொல்லுமா போல, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க அகிலனை போல ஒரு காரியம் செய்வோம். என்ன காரியம் என்று சொன்னால் நாங்களும் ஸ்கூலுக்கு நல்லது செய்து போட்டு போவோம் என்று சொல்லி அவள் ஆலோசனை கூறினாள். அதற்கு இப்ப பாடசாலையின் பிரதான மண்டபத்தில் 2 சுவர்களில் உலகப்படத்தையும் இலங்கப்படத்தையும் வரைவோம் என்பது தர்ஷினியின் யோசனையாக இருந்தது. இப்படி இவள் சொன்ன உடனே தர்ஷினி என்ற பிள்ளை சொல்லுது, அவர்கள் இருக்கிற ஒரு கூட்டாளி பிள்ளை நண்பியோர்த்து சொல்றாள், ஆஹா நல்ல ஐடியா, நாங்கள் இந்த பிரதான மண்டபத்துக்கு போற பாதையில இருக்கிற பிரதான சுவர்கள் 2 இருக்கு. பிரதான மண்டபத்தின் சுவர்கள், அந்த 2 சுவர்லையும் உலகப்படத்தையும் இலங்கப்படத்தையும் வரைவோம் என்று கூறுகிறாள். பாருங்க, இந்த பிள்ளை இப்படி சிந்தித்து சொல்லுதென்றால் முதலே அந்த பிள்ளைக்கு ஒரு எண்ணம் மனதிலே இருந்திருக்கு.
இந்த சுவரை பார்த்த உடனே இந்த சுவர் நல்ல அழகாத்தான் இருக்கு, பெயிண்ட் அடிச்சிருக்கு, அழகா இருக்கு, இதுலயே இலங்கப்படம் உலகப்படம் இருக்குமா இருந்தால் அது அறிவையும் ஊட்டும் என்று அந்த பிள்ளைக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. தர்சினி இப்படி யோசனை கூறினார். அந்த யோசனையை வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களுடனும் கலந்துரையாடிய போது அவர்களும் அதற்கு சம்மதித்தனர். பிள்ளைகள் அப்படியே எப்படி இல்லை, வகுப்பறைக்கு வந்து விட்டார்கள், வகுப்பில இருக்கிறார்கள். அப்ப வகுப்பில இருக்கிற போது ஒவ்வொரு பிள்ளை யாராவது சில வேளை அதாவது இந்த சுமதி என்ற பிள்ளையை எழுப்பி சொல்லுவாள், இது அருகே இந்த தர்சினி சொன்ன காரியம் நல்ல காரியம் தானே, நாங்க இது செய்யலாம் தானே என்று சொன்னோன்னே இன்னொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்லி ஓஹோ அது நல்ல காரியம் என்று அவர்கள் எல்லாம் ஆமோதிக்கிறார்கள். ஆமோதித்தது என்றால் ஒத்துப்போதல். அவர்கள் சம்மதித்தனர். அது பற்றி மாணவர்கள் வகுப்பாசிரியருக்கு தெரிவித்தனர். பிறகு வகுப்பாசிரியர் வகுப்புக்கு வருகின்ற அந்த நேரம் இந்த பிள்ளைகள் எழுப்பி டீச்சர் நாங்க ஒரு ஐடியா வச்சிருக்கிறோம், நாங்க சொல்லவா, என்ன சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்லை டீச்சர், இந்த பிரதான மண்டபத்தின் சுவர்ல நாங்க உலகப்படம் இலங்கப்படம் வரையலாமல் நினைக்கிறோம். ஏன்னா நாங்க அடுத்த வருஷம் வேறு ஸ்கூலுக்கு போயிடுவோம், அப்ப இந்த வருஷம் தானே இந்த ஸ்கூல்ல இருக்கிறோம், நாங்கள் போன பிறகும் எங்களுடைய ஸ்கூலுக்கு நாங்க நல்லது செய்துட்டு போனா நல்லது தானே என்று சொன்ன உடனே ஆசிரியை அதற்கு மதிப்பளித்தல் அதன் முக்கியத்துவத்தையும் விளக்கினார். உடனே அந்த டீச்சருக்கு நல்ல சந்தோஷமா இருந்துச்சு. நல்ல பிள்ளைகள் நீங்கள்லாம் உண்மையான முயற்சி உள்ள பிள்ளைகள், நீங்க சொன்ன காரியம் மிகச் சிறப்பானது, நான் உங்களை மிகவும் பாராட்டுறேன், இது நல்ல செயல், இதால மற்ற பிள்ளைகளும் கற்பார்கள், இனி வரக்கூடிய பிள்ளைகளும் படிப்பு அறிவு பெற சாதகமாக இருக்கும் என்று சொன்னார். அது மட்டும் இல்லாம இந்த ஆசிரியர் இன்னும் சில இதுகளை சொல்றா, அதை ஏற்றுக்கொண்டு அந்த பிள்ளைகளை ஊக்குவித்து அவர்களுக்கு மதிப்பளித்து இந்த ஐடியா இந்த சிந்தனை வந்ததுக்கு மதிப்பளித்த பிறகு அவர் சொல்றா, இறுதியில் அந்த கருத்தினை அதிபரிடம் தெரிவித்து அதற்கான அனுமதியை பெற வேண்டும் என்று அவர் கூறினார். ஏனொரு பாடசாலை நிர்வாகத்தை நடத்துறது அதிபர். அப்ப அதிபருக்கு தெரியாம எந்த ஒரு காரியமும் உங்க நடக்கக்கூடாது. இப்ப உங்களோட வீட்டுல ஒரு காரியம் செய்யணும்னா நீங்க அப்பாவை கேட்டுட்டு தான் செய்வீங்க. அதே போல பாடசாலையில காரியத்தை செய்கிறதா இருந்தால் இப்படியான முக்கியமான காரியங்கள் அப்ப அதிபரை கேட்க வேண்டும் என்று சொல்லி அந்த வகுப்பாசிரியை கூறுகின்றார். இப்ப இந்த பந்தி மிக இலகுவாகவும் சுருக்கமாக எங்களோட மனதிலே அப்படியே ஒரு திரைப்படமாக புரிந்துவிட்டு, என்ன திரைப்படம்? முதல்ல சுமதி பள்ளிக்கூடத்தை வந்து கொண்டிருக்கிறாள், அந்த பள்ளிக்கூடத்துல வகுப்பறைக்கு போய்கொண்டிருக்கிறாள். எங்க போய்கொண்டிருக்கிறோம்? பூமரங்கள், பல மரங்கள் இருக்கின்றது. அந்த மரங்களுக்கு பக்கத்திலே போய்கொண்டிருக்கிறது தேனருவி பாடசாலை. அங்க இவை 5ஆம் தரத்துல இப்ப கற்கணும், 3ஆம் தரத்துல கற்ற மரங்களைத்தான் பார்த்து கொண்டு போகிறார்கள். அப்ப அவர்கள் அடுத்த ஆண்டு ஒரு புதிய பாடசாலைக்கு போக போறார்கள். இந்த நேரம் பழமரங்களுக்கு இடையில போகல அவர்களுக்கு அகிலனை பற்றி நினைவு வருது. என்ன காரணம் என்றால் அகிலன் தான் இந்த 3ஆம் ஆண்டில இந்த காரியத்தை செய்கிற போது அவர்களுக்கு தலைமை வகித்தது. அப்ப அவனை போல அவர் செய்து விட்டு போனது போல தாங்களும் பாடசாலைக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று சிந்திக்கிறார்கள். அப்ப சுமதி சொல்றாள், இப்படி நாங்க செய்தா நல்ல மண்டு. அப்ப தர்ஷினி சொல்றாள், நாங்க படம் வரைவோம், இலங்கப்படம் உலகப்படம் வரைவோம் என்று. அவர்களை எல்லா மாணவர்களும் வகுப்பறையில போய் யோசித்து அதை சம்மதித்து ஆமோதிக்கின்றனர், ஏற்றுக்கொள்கின்றனர். பிறகு வகுப்பு ஆசிரியரை கூறுகின்றனர். வகுப்பு ஆசிரியர் மதிப்பளித்து அவர்களுக்கு நல்ல காரியம் என உற்சாகப்படுத்துகின்றார். ஆனா அதே நேரம் வகுப்பு ஆசிரியர் சொல்றா, இதை நாங்க அதிபர்கிட்ட பெர்மிஷன் எடுக்க வேண்டும் என்று. அப்ப ஒரு பந்திய உருப்படியாக இலகுவாக நாங்க சித்திரப்படமாக வாசித்து புரிந்து கொண்டோம். இப்ப